என்னதான் இருக்கட்டும், நீ ஏன் கத்தி எடுத்த? இந்த அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால மக்கள்கிட்ட அனுதாபம் கிடைக்காது, கோபம் தான் வரும். உயிரே நீ காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலையில போகும்போது அவர் என்ன சொல்றாரோ அதுதான் மந்திரம். அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தேவையே இல்லை, அந்த பக்கம் ஒரு கொலைக்காரனே கூட இருக்கட்டும். ஆனா நீங்க டாக்டர், உங்களுடைய ஸ்டாண்டர்டையும் எத்திக்ஸையும் நீங்க இறக்க முடியாது. டாக்டரை மட்டும் குறை சொல்ல முடியாது, அங்க வெளியில இருந்து ஆரம்பிக்கும் கதை. செக்யூரிட்டில இருந்து டீன் வரைக்கும் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான். ஒருத்தர் குத்திட்டு போறான், கேஷுவலா நடந்து போறான், அலறி அடிச்சு போய் பிடிக்க வேணாமா? கண்ணு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமா டிட்டீரியேட் ஆகிறத பாக்குறதுன்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ், அதை நான் பேஷண்ட் கிட்ட காட்டுறேன்னா அதுக்கான இடம் அது இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க டாக்டர்ஸ் தயவு செஞ்சு பேஷண்ட்டை பார்க்காதீங்கன்னு வேணான்னு, தப்பாயிடும். வேணா நீங்க லீவ் எடுத்துட்டு கூட போயிட்டு வாங்க. சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். மருத்துவர்களுடைய தரப்புல இருந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது ஒரு விஷயம் அந்த பேஷண்ட் சைடில் இருந்தும் நம்ம பேசலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு டாக்டர் கிட்ட போய் பார்த்துருக்கான். அந்த டாக்டர் ரொம்ப கஷ்டம், ஸ்டேஜ் 4ல் இருக்காங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கும்போதும் பாதிக்கப்பட்டவருடைய தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டாக்டர் ஒழுங்காக ஆன்சர் பண்ணலை, ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்ற ஃப்ரஸ்ட்ரேஷனில் இப்படி ஒரு செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுது. இது ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நியாயப்படுத்துகிற செயல் கிடையாது. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு ஆங்கிள்லேருந்து யோசித்தோம், ஏன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஏன்னா இவங்க வந்து ரெகுலர் கிரிமினல் கிடையாது, அடியால் கிடையாது, பப்ளிக். ஸோ பப்ளிக் ஏன் கொந்தளிச்சு இப்படி ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது டெஃபினட்டாக வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய டாக்டர்ஸ் ரொம்ப தன்மையாக, ரொம்ப நோபலாக, ரொம்ப பேஷண்ட்டுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. பட் ஆன் தி கான்ட்ரரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களுடைய சுபாவமோ, அவங்களுடைய நேச்சர், அது சடார்னு பேசுறது, இல்லாட்டி உனக்கு புரிய வைக்க முடியாது. எனக்கு நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, நான் உனக்கே எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன்னா என்ன ஆகுது, நான் டாக்டரா நீ டாக்டர்? இந்த கேள்வி ரொம்ப காமனான கேள்வின்னு எனக்கு இங்கே வரவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து யாருக்குமே கஷ்டத்தில் இருக்கும்போது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஏன்னா டாக்டர் கிட்ட போகிறாங்க அப்படின்னா டோட்டல் சரண்டர், உயிரே நீ காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு நிலையில் போகும்போது அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் மந்திரம். அப்படி இருக்கப்ப அவர் சரியாக சொல்ல மாட்டேங்கிறாரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 1000 கேள்வி வரும். நம்மளே டாக்டர் கிட்ட போயிட்டு வந்தீங்கன்னா, ஐயோ இது கேட்கலையே, அது கேட்கலையே, இது என்ன ஆகும் சொல்லலையே, அதெல்லாம் நமக்கு வரும். அப்போ என்னன்னா we have to take that time, பொறுமையாக சொல்லி தரது, புரிய வைக்கிறது. ஒரு ட்ரீட்மெண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான விஷயங்கள், இந்த கேன்சர் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்ன நடக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, என்ன ஆக போகுது, இதெல்லாம் பொறுமையாக நல்லபடியாக எடுத்து சொல்கிறதுன்றது ஒன்று இருக்குது. இது வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் அது பண்ணணும். ஏன்னா பேஷண்ட்ஸோடைய பரிதவிப்புன்னு ஒன்று இருக்குது, அவங்களுடைய பதற்றம்னு ஒன்று இருக்குது. அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது. ஏன்னா யாருக்குமே சயின்ஸ் தெரியாது, பேக்ரவுண்ட் இருக்காது, மெடிக்கல் தெரியணும்னு அவசியம் இல்லை. அதுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க. அப்போ அதை புரிய வைக்க வேண்டிய ஒரு பக்குவமும் பொறுப்பும் பொறுமையும் ஒவ்வொரு டாக்டர்ஸ் கிட்டையும் இருக்கணும். அவங்களுக்கு இல்லைனாலும் டாக்டர்ஸ் அசிஸ்டன்ட்னு இப்போ புதுசாக வந்திருக்காங்க. அட்லீஸ்ட் அவங்க அந்த ரோல் எடுத்து இதுதான் உங்களுடைய நிலைமை அப்படின்னு எல்லா ஃபைல்ஸையும் வச்சு அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாருங்க இப்படி நடக்குது, இன்னும் கொஞ்ச நாள் இப்படி ஆகும், இதுதான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ 10ஓட 11 தானே, எனக்கு டெய்லி 100 பேரை பார்க்குறேன், அதில் நீ ஒன்று அப்படின்ற ஆட்டிடியூட் வந்து டெஃபினட்டாக மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் தான் எதிர்பார்ப்பாங்க. அது நியாயமானதும் கூட. அதனால் அந்த வகையில் கொந்தளிச்சிருக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூஸ் பார்த்ததுல அந்த அம்மாவை ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பையன் தான் டேக் கேர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இட் இஸ் வெரி வெரி டீடியஸ். ஒரு இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் கூட இருக்கிற கேர்டேக்கர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா அவங்க 24 மணி நேரம் அட்டென்டிவாக இருக்கணும், இவங்களுடைய ஆசாபாசங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்களை கவனிக்கணும். அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையாக இருக்கும், என்ன ஆக போகுது அடுத்தது அப்படின்னு. ஸோ டெஃபினட்டாக அவங்க ஹை ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. தவிர ஃபினான்ஸ் வேற கவனிச்சிக்கணும், ஸோ வீட்டு வேலையை பார்க்கணும், எல்லாமே அவங்க பண்ணணுன்றப்ப கண்ணு முன்னாடி அவங்களுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டீரியேட் ஆகிறத பார்க்குறதுன்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். ஸோ அந்த வகையிலும் அந்த பையனுக்கு வந்து டெஃபினட்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். அந்த மனப்பக்குவத்தில் ஒரு டாக்டர் கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டு அவர் வந்து சரியாக பதில் சொல்லாமலோ இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாலோ டெஃபினட்டாக ஹர்ட் ஆகும். பட் அந்த ஹர்ட் ஆகுறத வேற விதங்கள்லையும் நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ப்ரெஸ் எல்லாம் இருக்கீங்க, ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம் இந்த மாதிரி அவர் பிஹேவ் பண்ணுறாருன்னு. கத்தியை கையில் எடுத்ததுன்றது டெஃபினட்டாக நல்ல உதாரணம் இல்லை. ஏன்னா இது நிறைய பேருக்கு தப்பான பாடமாக கூட போய் சேரலாம். சும்மா அவர் ஹலோ சொல்ல போயிட்டாருன்றதுக்காக கத்தி எடுக்கிற மாதிரி ஆகிடும். ஆனால் டெஃபினட்டாக வந்து இது ஒரு நல்ல உதாரணம் அல்ல. ஆனால் மனதளவில் அந்த பையன் பாதிக்கப்பட்டனால செஞ்ச செயலும் ப்ளஸ் அவங்க எல்லாம் சொல்கிறது அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க, அந்த டாக்டரோடைய பேஷண்ட் சில பேரோட இன்டர்வியூ நான் பார்த்தேன். அவங்களும் வந்து இல்லை எங்களுக்குமே அப்படி தான் தோணும், அந்த மாதிரி ஒரு உதாசீனப்படுத்துகிற மாதிரி தான் நாங்கள்
ஃபீல் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறனால மேபி இது ஒரு பாடம். ரெண்டு பக்கமுமே பொதுமக்களுக்கும் வந்து பொறுமை வேணும், டாக்டர்ஸுக்கும் பக்குவம் வேணுன்றது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலி நம்ம வந்து கத்தி எடுத்தது எங்கேயுமே நம்ம சப்போர்ட் பண்ணல. ஏன்னா அது எல்லா இடத்துலையும் ஒரு க்ரூஷியலான ஸ்டேஜில் டாக்டர்ஸும் வந்து பார்க்குறாங்க. மேல்தட்டில் இருக்கிறவங்களோ இல்லை கொஞ்சம் அதிகாரத்தில் இருக்கிறவங்களோ ஒரு டாக்டர்ஸ் கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது இப்படி ஒரு ஆட்டிடியூட் நடந்திருக்க வாய்ப்பு இருக்காதுன்றது தான் வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. டாக்டர்ஸ் இன்னும் என்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் பக்குவப்பட்டு வர பேஷண்ட்ஸ் கிட்ட பார்த்துக்கலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு 1000 பேர் பார்க்குறாங்க, பட் இன்னும் இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இல்லை, டாக்டர்ஸோடைய ஒன் ஆஃப் த டிமாண்ட் வந்து அவங்களுடைய அந்த பொறுமை தான். அவங்க டாக்டர் ஆகுறாங்க, நீங்கள் எந்த பிள்ளையும் போய் கேட்டிங்கன்னா நான் டாக்டராகி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு தான் ஒரு பிள்ளை சொல்லுது. அந்த எண்ணத்தோடு தான் காலேஜுக்குள்ளே போகிறாங்க, அந்த எண்ணத்தோடு தான் வெளியே டாக்டராக வராங்க, அவங்களுடைய உறுதிமொழி எடுக்கிறாங்க எல்லாமே. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இல்லை நம்பர் ஆஃப் டாக்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை என்ன பண்ணணுமோ பண்ணலாமே ஒழிய நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு அதை நான் பேஷண்ட் கிட்ட காட்டுறேன்னா அதுக்கான இடம் அது இல்லை. இப்போ மற்ற இடங்களில் ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை வேற ஒரு பிஸ்னஸ்லேயோ பண்ணால் அது வேற விஷயம். பட் டாக்டர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டாக்டர்ஸ் மேலே இருக்கிற பிம்பம் அந்த மாதிரி. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப தன்மையாக பக்குவமாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம்ப்பா என்ன பண்ணலாம்ப்பா அப்படின்னு உட்கார வச்சு பேசுகிறப்ப எப்போவுமே இங்கே ஒரு பேஷண்ட் இப்போ என்கிட்ட வரவங்களும் அதான் சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலாம் செகண்டரி, ரிசீவ் பண்ணுறது எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு பண்பா அன்பா கரிசனையா கருணையா ஒரு ஆத்மார்த்தமாக அவங்கள நீங்கள் ரிசீவ் பண்ணி அவங்கள நீங்கள் ஆறுதல் படுத்துறீங்களோ முக்கால்வாசி பிரச்சனை அங்கேயே சால்வ்டு. அதை பண்ணலைன்றதான் மக்களுடைய கோவமே. அதுக்கு டாக்டர் சைடில் என்ன சொல்லுவாங்க பெரும்பாலும், இப்போ நான் வந்து ஒரு பொதுமக்களாக நான் இப்போ பேசுகிறேன், டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், எங்களுக்கு இங்கே மேன் பவர் பத்தலை, எங்களுக்கு வந்து இங்கே சரியான சிஸ்டம் இல்லை, மக்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை, இமோஷனல் ஆயிடுறாங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை டிக்ளேர் பண்ணணும்னா வேறு என்ன தான் பண்ணுறது, சொல்லனாலும் நாளைக்கு எங்களை கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் டாக்டர்ஸோடைய நியாயமாக இருக்கலாம். பட் இருந்தாலும் சொல்கிற விதம், அந்த பண்பு, அந்த பக்குவம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் டாக்டர், அந்த பக்கம் யார் இருக்காங்கன்னு தேவையே இல்லை, அந்த பக்கம் ஒரு கொலைக்காரனே கூட இருக்கட்டும், ஆனால் நீங்கள் டாக்டர், உங்களுடைய ஸ்டாண்டர்டையும் எத்திக்ஸையும் நீங்கள் இறக்க முடியாது. நீங்கள் என்னவோ நீங்களாக தான் இருக்கணும். அந்த பக்கம் யாராக வேணாலும் இருக்கட்டும், ஒரு தீவிரவாதியாக இருக்கலாம், கொலைகாரனாக இருக்கலாம், பட் யூ ஆர் அ டாக்டர் அண்ட் யூ ஹேவ் சர்டன் எத்திக்ஸ். அதனால தான் டாக்டர்ஸ் ஆர் லுக்ட் அப் டு, அவங்கள வந்து ஒரு கடவுளாக பார்க்குறது அதனால தான். அதனால் டெஃபினட்டாக அந்த எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்கள் டீஸ்ட்ரெஸ் ஆகிக்கோங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. டாக்டர் சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டாக்டர்ஸ் தயவு செஞ்சு பேஷண்ட்டை பார்க்காதீங்கன்னு வேணாம், தப்பாயிடும், தப்பா டிசிஷன் எடுத்துருவீங்க, தப்பா ஹேண்டில் பண்ணிடுவீங்க. வேணா நீங்க லீவ் எடுத்துட்டு கூட போயிட்டு வாங்க, ஒரு வெக்கேஷன் போயிட்டு வாங்க, டீஸ்ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க, நீங்க காம் டவுன் ஆகுங்க, அதுக்கப்புறம் பாருங்க. ஏன்னா இது ரொம்ப டெலிகேட்டான விஷயம், முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப ஜாகிரதையா எடுக்கணும், நம்ம கையகப்படுத்துறது ரொம்ப ரொம்ப லகுவா பண்ணணும், அதை லாவகமா பண்ணணும். அதை விட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன் அதனால எனக்கு மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் ஹியூமன் ஏரர். இது அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இட்ஸ் பிக் பிளண்டர். அதை நம்ம ஒத்துக்கவே முடியாது. மக்கள் படத்துலலாம் வரும் இல்லையா, டாக்டர்ஸ் வந்து கடவுள் மாதிரி பார்க்குறோன்னு. அதுவே இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து டாக்டர் தானே, கடவுள் இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அது எங்கேயாவது தவறப்படுதா? அண்ட் முக்கியமாக ஒரு காமன் மேனும் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வராங்க. இது வந்து ஏர்போர்ட் இல்லை, மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணி பார்க்கறதுக்கு வரவங்க எல்லாரும் கத்தி எடுத்துட்டும் வரதில்லை. இப்படி கத்தி எடுக்கிற அளவுக்கு அந்த பையனுக்கு ப்ரெஷர் ஆன காரணம் என்னவா இருக்கும்? அண்ட் மோர் ஓவர் இனிமேட் வரக்கூடிய பேஷண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? பேஷண்ட்ஸ் வந்து டாக்டர் எப்படி வேணா இருக்கலாம், அண்ட் இந்த பக்கமும் நம்ம பேசி ஆகணும். டாக்டர்ஸ் வந்து அக்ரெசிவாக இருக்கலாம். ஸோ பேஷண்ட்ஸ் அதை எப்படி அணுகணும்? அதுதான் இப்போ இந்த பையனே வந்து வேற கோணத்தில் இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருந்தா மக்கள்கிட்ட இருந்து ஒரு அனுதாபம் கிடைச்சிருக்கும். இப்போ இது இந்த அவசரப்பட்டு எடுத்த முடிவுனால மக்கள்கிட்ட அனுதாபம் கிடைக்காது, கோபம் தான் வரும். என்னதான் இருக்கட்டும், நீ ஏன் கத்தி எடுத்தன்ற கேள்வி வரும். அதனால நம்ம எது செஞ்சாலும் யோசிச்சு செய்யணும். என்ன இமோஷனல் ஆனாலும் எவ்வளோ சென்சிட்டிவ் ஆனாலும் யோசிச்சு தான் பண்ணணும். பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரே மனநிலை இருக்காது. சிலர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, சிலர் ரொம்ப விரக்தியில் இருப்பாங்க, சிலர் வந்து வெறுப்பின் உச்சத்தில் இருப்பாங்க, எனக்கு என்னன்னா பரவாயில்ல உன்ன என்ன பண்ணுறன்ற ஒரு கோபத்தில் கூட இருப்பாங்க. பட் என்னவா இருந்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் ரிசீவ் பண்ணனா இப்போ டாக்டரை மட்டும் குறை சொல்ல முடியாது, அங்கே வெளியிலேருந்து ஆரம்பிக்கும் கதை. ஒவ்வொருத்தவங்களும் எப்படி டீல் பண்ணாங்க, கடைசியில் அந்த டாக்டர் கிட்ட போய் அது விடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அதனால் எல்லாருமே இட்ஸ் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுங்க. இப்போது ஒரு பிஸ்னஸ்னா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, வெளியிலேருந்தே 100 வணக்கம் வச்சு உள்ளே ஏன் கூப்பிடுறாங்க? ஏன்னா பிஸ்னஸ், அவங்களுக்கு அந்த ஒவ்வொரு கஸ்டமரும் முக்கியம். அந்த ஆட்டிடியூட் தான் இங்கே வரணும். இங்கே உள்ளே வரவங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு கிளைண்ட் அவங்க ஃப்ரீயாலாம் ஒன்றும் வரல, அவங்க வேற ரூபத்தில் அதை டாக்ஸாக கட்டிட்டு வராங்க. அதனால
பரவாயில்ல, அதுதான் ஒரு நாட்டோடைய பெருமையே. நீங்கள் வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் எங்கே ஃப்ரீயாக இருக்கோ, எங்கே வந்து கவர்மெண்ட் சப்சிடைஸ்டாக கொடுக்கோ, அதுதான் அந்த நாட்டோடைய பெருமை. அப்படி இருக்கும்போது நீங்கள் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறது, எங்களுக்கு டைம் இல்லை முடியலன்னு சொல்கிறது நியாயமே இல்லை. டெஃபினட்டாக ஒவ்வொருத்தவங்களும், ஒரு பேஷண்ட்டும் சரி, பேஷண்ட் கூட வந்தவங்களும் சரி, நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா, ஈவன் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட இந்த செக்யூரிட்டிஸ்லாம் ஒரு மாதிரி வெறுப்பாக இருப்பாங்க. எதுக்கு இங்கே வர அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அந்த ஹெட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் ரொம்ப பண்பாக இருப்பார். ஆனால் செக்யூரிட்டிலேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். நம்ம பொதுமக்கள் பார்க்குறது இவங்களெல்லாம் தானே. ஸோ அந்த செக்யூரிட்டிலேருந்து, நர்ஸ்லேருந்து, காம்பவுண்டர்லேருந்து, டாக்டர் அசிஸ்டண்ட்லேருந்து, நர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து எப்படி நடந்துக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு பேஷண்ட்டை டீல் பண்ணும்போது தன்மையாக மனிதாபிமானத்தோட தான் நடந்துக்கணும். அவங்களுக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அப்படி தான் நடந்துக்கணும். அரசு மருத்துவமனை கவர்மெண்ட் அப்படின்றதுனால நிறைய மக்கள் ஒரு பக்கம் வராங்க. ரெண்டாவது அது ஃப்ரீ. ஏன்னா எப்படியும் அவங்க டேக்ஸ் கட்டுறாங்க, அது இருக்குது, மக்களுக்காகவே இருக்கக்கூடிய விஷயம். ஃப்ரீன்ற ஸ்டேட்மெண்ட்டை தாண்டி அது மக்களுக்காக இயங்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே ஒரு பிம்பம் இருக்கும்ல பொதுமக்களுக்கு. அரசு மருத்துவமனையில் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, எல்லாத்துக்கும் வந்து குறை சொல்லுவாங்க, ஒரு மரியாதை இருக்காது, ஒழுங்காக ரிசீவ் பண்ணிக்க மாட்டாங்கன்ற கேள்வி இருக்குது. இந்த இடத்துல தான் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. ஒரு ப்ரைவேட்டுக்கு போகும்போது கிடைக்கிற மரியாதை கவர்மெண்ட்டுக்கு கிடைக்க மாட்டேங்குது. கவர்மெண்ட்டில் போகும்போது ஹாஸ்பிட்டலில் மெயினாக அந்த பிரச்சனை இருக்குது. ஒரு ஆள் அதிகாரத்தில் இருக்கவங்களுக்கு தான் அந்த பவரோ இல்லை மரியாதை வந்து கிடைக்குதுன்ற பிரச்சனை இங்கே அதிகமாக பார்க்கப்படுது. பொதுமக்கள் தரப்புல இருந்து இருக்கிற பார்வை இதுதான். இது எப்படி அணுகுறீங்க? முக்கியமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரக்கூடியவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் இதை? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆகட்டும், உள்ள இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே தி பெஸ்ட். அப்படி தான் ப்ரொக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃபுல்லி எக்யூப்ட் வித், இன்னைக்கு லேட்டஸ்ட் என்னவோ அதுதான் அங்கே இருக்குது. அதுக்கு நிறைய செலவு பண்ணி வச்சுருக்காங்க. யாருக்காகனா இந்த பேஷண்ட்ஸ்க்காக தான். ஸோ இப்போ பிரச்சனை என்னென்னா, அங்கே இருக்கிற மக்கள் தான். ஹவு யூ ஆர் பீங் ரிசீவ்டுன்றது அங்கே இருக்கிற மேன் பவர் தான். நான் சொன்ன மாதிரி செக்யூரிட்டிலேருந்து டீன் வரைக்கும் எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்கன்றது தான். ஸோ ஒரு மனுஷன் பெருசாக ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க வேணாம், பெரிய விஐபி ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க வேணாம், மனுஷனாக பார்த்தாலே போதும். பட் அதுவும் வந்து ஒரு பேஷண்ட்டாக போகும்போது எல்லாருமே எதிர்பார்க்கறது அந்த கனிவு மட்டும்தாங்க. யாருக்குமே ஒரு கையில் ரத்தம் சொட்டிட்டு இருக்கும்போது ஐயோ என்னாச்சு வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்டு. இப்போ அப்படி ஓரமா நில்லு அப்படின்னா அது இன்னும் அக்ரவேட் பண்ணி விட்டுரும். அதனால இந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் தெரிஞ்சுக்கணும். அது நாங்கள் ஏன் பண்ணணும், எங்களுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னா அவசியம் இருக்குது. அது புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்ல நம்ம அதை இன்னும் வந்து எம்பசைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இல்லை டாக்டர் மட்டும் காரணம் கிடையாது. நிச்சயமா இல்லை, நான் தான் சொல்கிறேனே, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் அந்த பையனை தனியாக கேட்டிங்கன்னா தெரியும், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வெறுப்பு வந்திருக்கும். எந்த ரிசல்ட் டாக்டர் தான் டாக்டர் வாயிலேருந்து அந்த விஷயம் வந்திருக்கனால அவர் ரொம்ப கொந்தளிச்சிட்டார். பட் பிரச்சனை ஆரம்பத்துலேருந்தே வந்திருக்கும். நீங்கள் அந்த வீடியோலேயே பாருங்களேன், அந்த செக்யூரிட்டிஸ் பின்னாடி எப்படி போகிறாங்கன்னு பாருங்களேன். இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் குத்திட்டு போகிறான், கேஷுவலாக நடந்து போகிறான், அலறி அடிச்சு போய் பிடிக்க வேணாமா? அவங்க யாரோ மாதிரி அந்த செக்யூரிட்டிக்கு அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க. அவங்க வேலையை டியூட்டியை கரெக்டாக பண்ணாலே போதுங்க. நர்ஸு உங்கள் வேலையை கரெக்டாக பாருங்கள், டாக்டர் உங்கள் வேலையை பாருங்கள். அந்த மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நான் இது பொதுமக்களோடைய பாயிண்ட்லேருந்து பேசுகிறேன். எனக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க, நம்மளும் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போயிருக்கோம், நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மட்டும் இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் அப்படி தான் இருக்குது. ஒரு லிஃப்ட்டில் ஏறணுன்னாலே நீங்கள் தனியாக படிக்கட்டில் வாங்க, பேஷண்ட் தனியாக போகணும் அப்படின்னுவாங்க. நமக்கு அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா நம்ம வேறு மனநிலையில் இருப்போம். என்னப்பா இப்போ வந்து இப்படிலாம் பண்ணுறிய அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம்லாம் நிற்கக்கூடாது, அந்த பக்கம் நிற்கணும். இதெல்லாம் வந்து அவங்க உணர்வை புரிஞ்சுக்கோங்க. நீங்க இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கலாம் உடம்பு, நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அந்த நிலையில இருக்கும்போது தான் அந்த மனசு எவ்வளவு பரிதவிக்குதுன்றது தெரியும். அதை புரிஞ்சு நடந்துக்கிறது பக்குவம் இந்த இடத்துக்கு ரொம்ப தேவை. அதுதான் இந்த டிபார்ட்மெண்ட். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற செக்யூரிட்டிக்கு கூட மனிதாபிமானம் அதிகம் இருக்கணும். அதை புரிஞ்சு நடந்துக்கணும், அன்பா இருக்கணும். அதை விட்டுட்டு ரொபோட்டிக்கா நீ எப்படி வேணாலும் வா போ, நான் இப்படி தான் கராரா இருப்பேன்னு இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு பக்கம் ஃபுல்லா அந்த பையனுடைய பாயிண்ட்ல இருந்து பேசும்போது, ஒரு பக்கம் டாக்டர்ஸ் நிறைய இடத்துல என்ன பிரச்சனைன்றதை நிறைய அவுட்கம் பண்ணிட்டாங்க, நிறைய சொல்லிட்டாங்க. என்னென்ன பிரச்சனை, மேன் பவர் இல்லை, இத்தனை பேர் பார்க்குறோம், எல்லாத்தையும் கவனிக்கிறோம், நாங்கள் இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோன்ற பாயிண்ட் எல்லாம் புரிஞ்சிச்சு. இப்போ இந்த டாக்டருடைய நிலை இப்போ அதிகமாக தொடர்ந்து டாக்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே வருது. ஏதாவது ஒரு பேஷண்ட்ஸ் வந்து எல்லா வாட்டியும் காப்பாற்ற முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அவங்க ஆன்சரபுளான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது அவங்கள தாக்குதலுக்குள்ளாகிறது. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டாக்டர்ன்றவங்க கடவுள் கிடையாது. அவங்களுடைய அது ஃபுல் முயற்சியை போட்டு காப்பாற்ற நினைக்கிற ஒருத்தவங்க தான். சின்சியராக ஆனால் பண்ணணும். அதை மீறி நம்ம கையில் இல்லை. அப்படி பார்த்தா எங்கேயுமே டெத்தே நடக்கக்கூடாது. அப்படி ஒன்று நடக்குதுனாலே அவங்களுக்கு அப்பாற்பட்டு, நம்ம கைக்கு அப்பாற்பட்டு ஒன்று நடக்குதுன்றது தான். அதை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவம் இருக்காது. நீங்கள் எடுத்து சொல்கிற விதம் தான் இருக்குது. அவங்கள உட்கார வச்சு அவங்கள பொறுமையாக, இப்போது நீங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் ரூம்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து அந்த பேஷண்ட்டோடைய ரிலேட்டிவ்ஸை ஃபஸ்ட்டு அங்கே ஆசுவாசப்படுத்தி உட்கார வச்சு, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா, குடிக்க ஏதாவது வேணுமா, காம் டவுன் ஆகுங்க, நீங்கள் முதல்ல டென்ஷன் ஆகாதீங்க,
அந்த ஆட்டிடியூடில் அவங்கள முதல்ல சாந்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து விஷயத்தை உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், எக்ஸ்ரேல இப்படி இருக்குது, நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இது நாங்கள் எதிர்பார்க்குறோம், இதுக்கு மேலே என்ன நடக்குது நம்ம பார்ப்போம் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அப்போ தப்பு நடந்தாலுமே பேஷண்ட்ஸ் டாக்டர் மேக்ஸிமம் முயற்சி பண்ணார் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக பிளைண்ட் அவுட்டு திடீர்னு வந்து ஒரு நியூஸ் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், யாருக்குமே கோவம் வரும். என்ன நடந்துச்சுன்னு தெரியல, உள்ள என்னமோ போனீங்க வந்து சொல்கிறீங்க என்ன நடந்துச்சு உள்ளன்ற ஒரு மெடிக்கல் டேர்ம்ஸே புரியாது. கியூரியாசிட்டி. ஆமாம், அது டெஃபினட்டாக இருக்க தானே செய்கிறோம். ஆங்ஸைட்டின்றது எல்லாருக்குமே இருக்குங்க. ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிற கேர்டேக்கரோ இல்லை அவங்க மேலே டிபெண்ட்டாக இருக்கிற ஒருத்தவங்களோ, அன்பு பாசத்தில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கோ டெஃபினட்டாக அந்த கோவத்தோடைய வீரியம் அதிகமாக தான் இருக்கும். அது ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை. ஸோ என்ன கேட்டால் இந்த ரெண்டு பக்கத்தில் யார் பக்குவமாக இருக்கணும்னா அந்த ப்ரொஃபஷன் தான் பக்குவமாக இருக்கணும். அதுதான் அந்த ப்ரொஃபஷன். இங்கே மாறி மாறி யாரோ வருவாங்க. இங்கே படித்தவங்க வருவாங்க, படிக்காதவங்க, வசதியானவங்க வருவாங்க, வசதி இல்லாமல் வருவாங்க, அது வேறு விஷயம். ஆனால் இங்கே ப்ரொஃபஷன் கான்ஸ்டன்ட். அப்போ இங்கேருந்து வர ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த பக்கம் அவ்வளோ பிரச்சனை வராது. முக்கியமான கட்டத்தில் உங்களோட டைம் எங்களுக்காக செலவு பண்ணது ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். நன்றி.